நம்முடைய பெரிய புராண தொடர்ச்சிந்தனை வகுப்பில் நாம் ஏர்கோன் திளைக்காம நாயனார் புராணத்தை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரம் வருவதனால அவருடைய சரித்திரத்தை விரிவாக சிந்தித்து அவர் பாடிய பதிகங்களையும் நாம் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். வகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டைநாட்டு தலையாத்திரையாக எழுந்தல் இருக்கிறார்கள். இந்த தொண்டைநாட்டில் வன்பார் காஞ்சிபுரம் என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கச்சிமேற்றலி, ஓனகாந்தன் தலி, அநேகதங்காவதம் முதலிய கஷேத்திரங்களை எல்லாம் அவர் வழிபாடு செய்ததையும் அந்த பதிகங்களையும் சென்ற அமர்விலே நாம் விரிவாக பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக வன்பார்தான் பனங்காட்டூர் என்கின்ற கஷேத்திரத்தில் விடையவன் என்று தொடங்கக்கூடிய பதிகமாடி வழிபாடு செய்த செய்தியை பார்த்தோம். அதோடு என்ற புராணம் நம்ம 193வது பாடல் ஏர்கோன் திளைக்காம நாயனார் புராணத்தில் அதோடு நம்ம நிறைவு செய்து விட்டோம் இல்லையா? அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் அதை தொடர்ச்சியான பாடல் பார்க்கிறோம். முதல்ல 193வது பாடல். பாடல் இசையும் பாணியினால் பாவை தழுவ குழைக்கம்பரே ஆடல் மருவும் சேவடிகள் பரவி பிரியாது அமர்கின்றார் நீடமூதூர் புறத்து இறைவர் நிலவும் பதிகள் தொழவிருப்பால் மாடம் நெருங்கு வன்பார்த்தான் பனங்காட்டூரில் வந்து அடைந்தார். இந்த பாடல் சென்றப்பல பார்த்தாச்சு. ஆக்சுவலாக அந்த தழுவ குழைக்கம்பர் அம்பாள் தழுவனதுனால குழைந்து போகிய ஏகம்பராகிய சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தினால வெளியில் வந்த பொழுது பண்பார்த்தான் பனங்காட்டூர் என்கின்ற அந்த ஊரை அடைந்தார். அங்கு சுவாமி வழிபாடு செய்து விடையின் மேல் வருவான் என்ற பதிகம் பாடினார்கள். அடுத்த பாடலில் சொல்கிறார். செல்வம் மல்கு திருப்பனங்காட்டூரில் செம்பொன் செழுஞ்சுடரை அல்லல்லருக்கு மறுமருந்தை வணங்கி அன்பு பொழிகண்ணீர் மல்க நின்று விடையின் மேல் வருவான் எனும் வன்தமிழ் பதிகம் நல்ல இசையின் உடன்பாடி போந்து புறம்பு நன்னுவார். இந்த பாட்டு எடுத்தாச்சு. இந்த பாட்டை எடுத்து இந்த விடையின் மேல் இந்த விடையின் மேல் வருவான் என்கின்ற பதிகமும் நம்ம விரிவாக சென்றவங்கள பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இன்றைக்கி இதை பார்க்க வேண்டியது கொஞ்சம் இன்னும் மேற்க போகிறார். திருவள்ளம் என்கிற கஷேத்திரம் கிட்டத்தட்ட வேலூர் கிட்டத்தட்ட இருக்கோம். வேலூர் அந்த வெள்ளம் எல்லாம் அந்த கஷேத்திரத்துக்கு போகிறார். திருமார்பேறு அணைந்து வணங்கி பரவின்கிறார். மண்ணு திருமார்பேறு அணைந்து வணங்கி பரவி திருவள்ளம் தன் உள் எய்தி இறஞ்சி போய் சாரும் மேல் பால் சொடைக்கற்றை பின்னல் முடியார் இடம்பளவும் பேணி வணங்கி பெருந்தொண்டர சென்னி முகில் தோய் தடங்குவட்டு சிறுகாலத்தீ மலை சேர்ந்தார் சொல்லுகிறார். மண்ணு திருமார்பேறு. இந்த மார்பேறு என்பது திருமால் வழிபாடு செய்து பேர் பெற்ற தலம். அதனால் அதுக்கு மார்பேறு என்ற பேர். அதான் திருமால்பூர் தான் அது. ஆமாம், சக்கரம் பிரயோகம் பெற்ற தலம் அது. திருமால்பூர் வரைக்கும் ட்ரெயின் போகுது இல்லையா? அரக்கோணம் வழியாக போகிற ட்ரெயின் திருமால்பூரில் இறங்கிக்கலாம். திருமார்பேருங்கிறது தான் மக்கள் வழக்க திருமால்பூர் அப்படின்னு வழங்குகிறது. மண்ணு திருமார்பேறு அணைந்து வணங்கி. இந்த மார்பேருக்கு சுந்தரமூர்த்தி சாமி பதிகம் இல்லை, அப்பர் சாமி தேவாரம் இருக்கு. எதுவும் சக்கரை சிவப்பு எதுவும் திருமால் பூஜை பண்ணி வழிபாடு செய்தலாம் தான். கருவறைக்கு கர்ப்பகிரகத்தை எடுத்தாப்புலையே பார்த்தீங்கன்னா திருமால் வணங்கிய கோலத்தில் இருப்பார் சாமி ரிஷபத்துக்கு பின்னால். மண்ணு திருமார்பேறு அணைந்து வணங்கி பரவி திருவள்ளம். திருவள்ளம் அப்படிங்கிற கஷேத்திரம் சாமி. இது வந்து அங்கே ஒரு அசுரன் ஒருவனை வதம் பண்ணுவதற்காக நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கோயிலை விட்டு மேற்க பார்த்துருப்பார். அந்த மலையில் அவன் இருக்கிறான்னு ஐதீகம். அவன் திரும்ப எப்போதும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை பார்த்து கொண்டே இருப்பதாக இந்த கஷேத்திரத்தில் ஒரு ஐதீகம் இருக்குது. திருவள்ளம் தன் உள் எய்து இறங்கி போய் சாரும் மேல் பால். இன்னும் மேலே போகிறாருன்னா அந்த ஊருக்கு மேற்கு பகுதி மேல் திசை இன்னும் மேலே, அதாவது இது காளஹஸ்தி போகிற ரூட்டு.
ஞானசம்பந்த பெருமான் இப்படி தொழில்நாட்டிலேருந்து மேலே தான் போகிறார். அது காரிக்கரை வழியாக போகக்கூடிய, காரிக்கரைக்கு வந்து நல்ல பேர். சித்தூர் வழியாக காளகஸ்திக்கு போகிறது பழைய வழக்கம் நம்மக்கிட்ட. இப்போ எப்படி தான் போகிறோமா? கடா வழியா சாரும் மேல்பால் தடை கற்றை பின்னல் முடியார். சுவாமி என்ன பண்ணியிருக்காராம்? சடையை பின்னி போட்டிருக்காங்க. பின்தாள் சடையானை பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானேன்னாரு. ஒரு சடையை பின்னியே போட்டிருக்காருனார். இடம் பலவும் வேணி வணங்கி பெருந்தொண்டர் சென்னி முகில் தோய் தடங்குவட்டு திருக்காலத்தி மலை சேர்ந்தார். ஞானசம்பந்தர் காலகஸ்திக்கு போகும்போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண சொல்லுவார் அழகா. ஞானசம்பந்தர் காலகஸ்தி ட்ராவல் பண்ணும்போது அந்த 2 பக்கமும் எப்படி மலைகள் எல்லாம் இருந்தது, எங்கள் அருவிகள் எப்படி இருந்துச்சு, அதையெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி காளகஸ்தி அடைந்தார் என்பதை அவருடைய புராணத்தில் நாம் சிந்தித்தோம். அதெல்லாம் இங்கே சொல்லாமல் காளகஸ்திக்கு போய்விட்டார் என்று சொல்கிறார். சென்னி முகில் தோய் தடங்குவட்டு அப்படின்னார். அப்படின்னா அர்த்தம், அங்கே இருக்க அடியார்களோட நெத்திலேயே என்ன பண்ணுமா, மேகம் வந்து இறங்கி நெத்தில தோயும்னார். ஏன்னா மலை தலம்ங்கிறதுனால அப்படி காலத்தி மலை சேர்ந்தார். தடுக்கலாக பெருங்காதல் தலை நின்று அருளும் கண்ணப்பரு கிடுக்கன் களைந்தாட்கொண்டு அருளோ இறைவர் மகிழ்ந்த காலத்தி அடுக்கல் சேர அணிந்து பணிந்து அருளால் ஏறி அன்பு ஆறு மடுப்ப திருமுன் சென்று எய்தி மலை மேல் மருந்தை வணங்கினார். கண்ணப்ப நாயனாருடைய, கண்ணப்ப நாயனார்னா காலகஸ்தி, காலாஜினா கண்ணப்ப நாயனார், 2 பேரையும் பிரிச்சு அறிய முடியாது நம்மளால் இல்லையா? பட்ட கண்ணப்புரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க, மலைமேல் மருந்து சாமி. அந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது இப்போ தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? 1ஆம் ஆண்டில் கண்ணப்ப நாயனார் புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போவார் மீள போதுவார் புல்குவார்னு பார்த்தோம் இல்லையா? படிச்சுட்டு கட்டிட்டு அவருடைய காதல் என்பது தடுக்க முடியாது. தடுக்கலாக பெருங்காதல் சாமி மீது அப்படி அனுபவிச்சிருக்கா கண்ணப்ப நாயனார் சொல்லுகிறார். தடுக்கலாக பெருங்காதல் தலை நின்று அருளும் கண்ணப்பரு தலைப்பட்டான் தேவர்க்கு இல்லையா? நலப்பட்டான் தேவர்க்குன்னு நானும் சொன்னான்னு பார்த்தோம் இல்லையா? அதை தான் சொல்லுறாருங்க. தலை நின்று அருளும் கண்ணப்பன்னா அந்த அன்பு தான் இவருக்கு தலையாக இருக்கிறது. திருவருட்பயனில் அருளில் பெரிதல்லது போல் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவார். உலகத்தில் எதை நாம் பெரிதாக கொள்ள வேண்டும்? அர்ஜென்ட்டான ஒரு விஷயத்துக்கு போகிறோம், அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் போனால் கண்டிப்பாக என்ன வேணும்? பத்திரம் வேணும் அங்கே. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனால் முக்கியமாக எதை மறந்துடக்கூடாது? இந்த பத்திரத்தை மறந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு போனால் எதை மறந்துடக்கூடாது? தாலியை மறந்துடக்கூடாது. கல்யாணம் மொய் வைக்க மாதிரி நம்ம போனோம்னா சரி. நான் கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ணுவேன்? சாப்பிட மறக்க மாட்டேன். அதுதாங்க விழாக்களுக்கு போகிறது முக்கியமான காரணமே சாப்பிட்றது. அதனால் பொருளில் தலையில்லது போல் அப்படின்னு சொல்லும் திருவருட்பயன். உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு எது முக்கியமான பொருளோ அந்த பொருளை நீங்கள் எப்படி விட மாட்டீங்களோ அதுபோல் அருளை விடக்கூடாது, தலையாய பொருளாக கொள்ள வேண்டும் என்பது திருவருட்பயன். அதுபோல் இவர் தலையாய விஷயமாக எதை கொள்ளுகிறார்? இறைவன் மீது வைத்த அன்பை. அதாங்க சொல்லுகிறார். தடுக்கலாக பெருங்காதல் தலை நின்று, தலை நின்றுனா அதுதான் முதன்மையான பொருள் அர்த்தம். சுவாமி மீது வைத்த அன்பு. அருளும் கண்ணப்பர் இடுக்கண் களைந்து ஆட்கொள்ளும் இறைவரே. அவருடைய இடுக்கண் என்ன? அவருக்கு வந்த துன்பம். கண்ணப்ப நாயனருக்கு என்ன துன்பம் வந்தது? கண்ணப்ப நாயனருக்கு துன்பம் வந்தது சாமிக்கு கண்ணில் ரத்தம் வந்தது. அது உள்ளபடியே யாருக்கான துன்பம்? சாமிக்கு தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இவருக்கான துன்பமாக அவர் நினைத்து கொள்ளுகிறார். அதனால தான் சேக்கடார் சாமி என்ன சொன்னார்? கண்ணப்ப நாயனார் புராணத்தில் கண்ணப்ப நாயனார்லேருந்து கண்ணு வருதான், தண்ணீர் வருதான். அவர் சின்ன பிள்ளையா அழுகுறார், அவங்க அப்பா அடித்தார். அதுக்காக அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு கண்ணப்ப நாயனார் கண்ணிலேருந்து. அந்த கண்ணை என்னன்னு சொல்லுறாரு? இரு சுடருக்கு ஒரு நோய் தீர்க்கும் கண்ணுன்னார். அதனால் இரு சுடர் அப்படின்னா சிவருமானுடைய 2 கண்ணு, சூரியனு சந்திரன் இல்லையா? அந்த 2 கண்ணுக்கும் நோய் வரும்பொழுது அதை தீர்க்க போகக்கூடிய இந்த கண்ணில் தண்ணி வந்ததுன்னா இருக்கும்.
திருசுடருக்கு ஒரு நோய் தீர்க்கும் கண்ணுன்னார் கண்ணப்ப நாயனாருடைய கண்ணு. சூரியச்சந்திரன் ஆகிய சுப்பிரமணியனுடைய கண்களையே அவர் சரி பண்ணார் இல்லையா. இடுக்கண் களைந்து ஆட்கொண்டு அருளோ இறைவர் மகிழ்ந்த காலத்தி சிவருமாண்டமும் விரும்பி உரை கொண்டுள்ள காலத்தின் கஷேத்திரம். அடுக்கல் சேர அணைந்து, அடுக்கல்னா மலை, அடுக்கி அடுக்கி இருக்கு இல்லையா மேல மேல, அதனால அடுக்கல்னா மலை. அடுக்கல் சேர அணைந்து பணிந்து அருளால் ஏறி. மூவருமே காலகத்தியை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் நம்முடைய சேக்கராஜன். கண்ணப்ப நாயனார் நம்ம சேக்கராஜன் காலகத்தி மீது ஒரு அபரிதமான ஒரு ஆர்வம் இருக்குங்கிறத நம்ம அதிகமாக உணர முடிகிறது. ஞானசம்பந்தர் எப்படி காலத்தை வழிபாடு செய்தாருங்கிறதையும் ரொம்ப விரிவாக பேசுவார். அப்பர் சாமி எப்படி அப்பர் சாமி அந்த பொன்முகலின் தீர்த்தத்தில் குளிச்சாருன்னு சொல்லுவார் அழகா. அப்பர் சாமியோட புராணத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேஜே வந்துட்டு அப்பர் சாமி காலகத்திக்கு போகிறாரு. எப்படி போகிறார்? இது 343வது பாட்டு அப்பர் சாமி புராணத்தில். அப்பர் சாமி புராணத்தில் 343வது பாட்டு. பல்பதியும் நெடுங்கரியும்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. எடுத்தீங்களா? 343வது பாட்டு அப்பர் சாமியோட. ஃபோன் என்ன எடுக்காதீங்க, போனால் அந்த மட்டும் எடுங்க. புத்தகம் இருந்தால் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதிர் முன் அளப்பார்தம் திருக்காரிக்கரை பணிந்து. சொன்னாலியா சென்றதுலையே அப்போ திருக்காரிக்கரை வழியாக தான் ஞானசம்பந்தரும் அப்பர் சாமியும் காலகத்திக்கு போகிறாங்க. அது கூட அப்புறம் காரிக்கரை, இந்த காரிக்கரை தான் இப்போ சித்தூர்னு சொல்கிறது. சொல்கலகின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர் குழாம் மல்கு திருக்காலத்தி மாமலை வந்து எய்தினார். அப்பசாமி காலகத்தி போன சொல்றார். என்ன செஞ்சார்? பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் முன்முழுகி அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறார் அப்பர் சாமி. ரொம்ப விருப்பப்படுறார் அப்பர் சாமி. இதே மாதிரியே திருடை மருத்துவர்லேயே நான் குளிக்க போனதாக சொல்லுவார் அப்பர் சாமி. திருடை மருத்துவர் கஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதம் பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாங்க. ஆமாம், அந்த தீர்த்தத்துக்கு பூச படித்துறையினே பேர். அந்த தீர்த்தத்துக்கு தைப்பூசம் தான் அங்கே விசேஷம், தேர் ஓடுவாங்க. அப்போ பூசம் நான் ஈசன் இடைமருதில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே பரப்புறது. இங்கே மாதிரி திருவானைக்காவில் செழுந்திரலை சென்று ஆடி இணையம்பர். அது ஆமாம் ஆமாம் அப்படிதான் இருந்திருக்கு. ஆமாம், அப்படி அறிஞர்கள் சிலர் கருதுறாங்க. பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் முன்முழுகி காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில். அந்த ஆத்தங்கரையில் இறங்கி குளிச்சுவிட்டு அந்த மலை ஆரம்பிக்குது பாருங்க, அந்த முதல் படி, அந்த முதல் படியில் தன் நெத்தியை வச்சு வணங்கினாராம் அப்பர் சாமி. அப்படி வழிபாடு செய்கிறாங்க. சென்னி உற பணிந்து மொய்வரையின் தாழ்வரையில் சென்னி உற பணிந்து. அந்த காளஹஸ்தி மலையினுடைய முதல் படி அப்பர் சாமி என்ன பண்ணியிருக்காரு? தான் தலைமுடியால் வச்சு வணங்கியிருக்கார். செங்கன் விடை தனிப்பாகர் மண்ணு மலை மிசை ஏறி பழங்கொண்டு வணங்குவார் அப்படிங்கிறார். காதணிவன் குழையானை காலத்தி மலை கொழுந்தை வேதமொழி மூலத்தை விழுந்து இறைந்து எழுந்து பெரும் காதல் புரி மனம் கழிப்ப கண் கழிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் எனும் திருத்தாண்டகம் நவின்றார் அப்படின்னார். அப்போ பாடின தாண்டகம் இது வெற்றோன் ஒன்று இல்லாத நல்குறந்தான் கான் அப்படின்னு தொடங்கும். அதில் எல்லாமே காலத்தியானவனின் கண்ணுளானே, காலத்தியானவனின் கண்ணுளானேன்னு பாடுவார். அதான் அங்கே சொல்கிறா. அப்புறம் அப்போ கண்ணப்ப நாயனார் நினைச்சபடி வழிபாடு பண்ணாருங்கிறது அடுத்த பாட்டை சொல்றார். மலைச்சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும். சாமிக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனாருக்கு அங்கே மூர்த்தம் இருக்கு. கண்ணப்ப நாயனாரை பார்த்து வழிபாடு செய்கிறார். அது சொல்லுகிறார். சிலை தடைக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்திரைஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி அகத்து பாய்ந்திழிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்து அணைந்தார். அப்பர் சுவாமி எப்பேற்பட்ட பெருமானார், அவர் எப்படி வழிபாடு செய்தார் அந்த கண்ணப்ப நாயனார் என்பதை காட்டுகிறார்கள் இந்த இடத்துல. அதே போல தான் ஞான சம்பந்தரும்
தோன்றும் மலைகளிலே காலமோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்யும் மலை இந்த மலைன்னு காட்டுவாங்க. இதுதான் காளஹஸ்தி மலைன்னு காட்டின உடனே அப்படியே கீழே விழுந்து வணங்குகிறார். காணவர்தம் திருப்பாத செருப்பு தோயும் மலை இதுன்னு அவரோட செருப்பு சுவாமியோட நிர்மாலயத்தை கலைந்ததாகிய அந்த செருப்பு இந்த இடத்துல தான் நடந்து போயிருக்கும். அந்த செருப்பு பட்ட இடத்துல நான் விழுந்து வணங்குறேன்னு வணங்குகிறாருன்னு பார்க்கணும். ஞானசம்பந்தம் கண்ணப்ப நாயனார் ரொம்ப மூத்தவங்க இல்லையா, ரொம்ப காலத்துக்கு காலம் கழிக்க முடியாதவங்கெல்லாம். அப்படி இங்கேயும் காளஹஸ்திய வழிபாடு செய்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தி அடுக்கல் சேர அணைந்து பணிந்து அருளால் ஏறி அன்பு ஆறு மடுப்ப திருமுன் சென்று எய்தி மலை மேல் மருந்தை வணங்கினார். இப்போ காளஹஸ்தியில் மூலஸ்தராக இருக்கார் அவர் தாங்க சாமி. நம்ம நினைச்சு கொண்டு போகிறாரு காளஹஸ்தி மலை மேலே எங்கேயும் சாமி இருக்கார் குடுமி தேவர்னா. குடுமி தேவர்னு இங்கே சேக்கரார் சாமி யாரை குறிக்கிறாருனாக்க இப்போ காளஹஸ்தியில் மூல சுவாமி மூலட்டானத்தில் இருக்கார் இல்லையா சாமி, அவரை தான் குடுமி தேவராக குறிக்கிறார். அவர் தான் குடுமி தேவர். கோயில் இருக்காது மாதிரி இப்போ கட்டி வச்சிருக்கிறாங்களா அதுதானே? அது கிடையாது, கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். கொஞ்சம் ஏற்றம் இல்லை, அவ்வளோ 500லாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோப்பாக மேலே ஏறுறாங்க அவ்வளோதான். காலம் அவ்வளோதான். இப்போ அந்த குடிமித்தேவரை தான் இவங்க வந்து குடிமித்தேவர்னு சொல்லப்படுவது நம்ம காளஹஸ்தி சாமி மூலஸ்தானத்தில் இருக்காரு. அந்த சாமியை தான் குடிமித்தேவர் அவர் தான் சொல்லுகிறார் சேக்கரார். தனியாக வேறு எங்கேயும் இருக்கிறதா சொல்லலை. முன்னாடி வந்து அவருக்கு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ இருக்கிற காலத்தில். அதனால் எல்லாருமே இங்கே வழிபாடு செய்தது இந்த காளஹஸ்தி பெருமான், அவர் தான் குடிமித்தேவர். அப்போ கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்தது யாரை தான்? உள்ளே இருக்கக்கூடிய இந்த காளஹஸ்தி சுவாமியை தான். அது சும்மா கண்ணப்பனுக்காக பின்னாடி அதெல்லாம் பின்னாடி வந்த விஷயங்கள் தான். மலை மேலே கட்டணுங்கிறதுக்காக படிக்கிறேன். அங்க மலை மேல் மருந்தை வணங்கினார். மலை மேல் மருந்துன்னு சொன்னாரே, மலை மேலே தான் இருக்கணும் வளர்க்கணும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மலையினுடைய பகுதியில் இருந்தாலும் அது மலை தான். இப்போ அண்ணாமலையார் கோயில் எடுத்துங்க. அண்ணாமலையார் கோயில் பாருங்கள், நம்ம ரோட்டில் இருந்து மேலே ஏறிக்கிட்டே தான் இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. மலையோட ஒரு பகுதியில் தான் அண்ணாமலையார் கோயிலை பொறுக்கும். அதுக்கு மேலே உச்சிக்கு இன்னும் போகணும் மேலே நம்ம. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் மலை மேலேனா மலை உச்சி மேலே கோயில் இருந்தால் தான் கோயிலா? மலையில் எங்கேயாவது ஒரு பகுதி வந்து ஏற்றுக்க முடியாதான்னா கேட்டு. ஏன்னா அண்ணாமலையாருக்கும் மலை மேலே ஏறி தான் வழிபாடு செய்தாருன்னு அண்ணா அப்பர் சாமி குறிப்பு இருக்கும். மலை மேலே ஏறி வழிபாடு செய்தார் அண்ணாமலையாருன்னு அப்பர் சாமி புராணத்தில். அவரை மலையை திருவலம் வந்தார், திருவலம் பண்ணுறாங்களே அது வந்தார்னார். அப்படி அந்த மலை மேல் மருந்தை வணங்கினார். வணங்கி உள்ளம் கலிகூற மகிழ்ந்து போற்றி மதுரை இசை அணங்கு செண்டாடு எனும் பதிகம் பாடி அன்பால் கண்ணப்பர் மணங்கொள் மலர்ச்சேவடி பணிந்து வாழ்ந்து போந்து மண்ணு பதி இணங்கு தொண்டர உடன் கழுமி இன்புற்று இருக்கும் அந்நாளில். அப்படியாக அவர் அந்த ஊரில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கார். எந்த ஊரில்? காளஹஸ்தியில். யார் தங்கியிருக்கா? அப்பர் சாமி தானே, சுந்தரர். நான் அப்பர் சாமி பற்றி வேறு பேசிட்டு இருந்தாலும் இடையில, அதனால் அங்கே கூடாது அதுக்காக கேட்டேன். பணங்கி உள்ளம் கலிகூற மகிழ்ந்து போற்றி மதுரை. மதுரை இசைனா என்ன? இனிமையான இசை. மதுரம்னா இனிப்புன்னு இருக்கும். மதுரை இசை அணங்கு செண்டாடு எனும் பதிகம் பாடினர். அப்போ செண்டாடு எனும் பதிகம் பார்க்க வேண்டும், அதை எடுத்துக்கொள்ளுங்க. செண்டாடும் எனும் தேவாரம். நட்ராகம் தான் பல முறை இந்த நட்ராகத்தில் பல பதிகள் நம்ம பாடியிருக்கோம். நட்டராகம் செண்டாடும் விடையாயும்.
எடுத்தீங்களா? சிற்றம்பலம் அட்டராகத்தில் அமைந்திருக்கு. செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே வண்டாரும் குழலால் உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதர்யம் காலத்தியாய் அண்டா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே காரூரும் பொழில் சோழ் கணநாதன்யம் காலத்தியுள் ஆராயின்னமுதை அணிநாமலாரூரன் சொன்ன சீரோர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போ பேராவின் உலகம் பெறுவார் பிழை குன்றினரே. சம்பளம் செண்டு அப்படின்னா என்ன? செண்டுனா என்ன? பூச்செண்டு. ரைட். அப்புறம் கூட்டம். கூட்டம்னா செண்டுன்னு அர்த்தம் வருமா? செண்டு. செண்டுன்னா கையில் வைத்துக்கிறோடைய பூச்செண்டு ஃபஸ்ட்டு. பந்தாடுதல், அதுக்கு பேர் செண்டடித்து. செண்டடித்தல்னா பந்தாடு. பந்தாடு அடித்து விளையாடுறாங்களா? வாலிபால் விளையாடுறாங்களே, வாலிபால், அதெல்லாம் பேஸ்கெட் பால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செண்டடித்தல் தான். அதெல்லாம் அப்புறம் வையாளி. வையாளிம்பாங்க. வையாளின்னா என்னென்னா குலுங்கி குலுங்கி நடக்கிறது. இந்த வையாளி சேவைன்னு ஒன்று திருவரங்கத்தில் நடக்கும். அது எப்படின்னாக்க காலை எட்டி எட்டி போட்டு நடப்பாங்க. திருமாலை தூக்கிட்டு வரும்பொழுது தூக்கிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க? காலை அப்படி இப்படி இப்படி நடப்பாங்க. நடக்கும்போது திருமாலை என்ன பண்ணுவார்? இப்படி ஏறி ஏறி இறங்குவார் மேலே. அதுக்கு வந்து வையாளி சேவைன்னு பேர். அப்போ குலுங்கி குலுங்கி நடக்கிறதுக்கு பேர் வையாளி சேவை, வையாளி. அப்போ இந்த இடத்துல விடை எப்படி நடக்குது? குலுங்கி குலுங்கி நடக்குது. செண்டாடும் விடையாயினர். விடைனா ரிஷபம். சாமியோடைய ரிஷபம் செண்டு. அதில் பூச்செண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுனால சரிதான். விளங்கப்படுத்துங்களா? செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே. செழுஞ்சுடரே. செழும்னா செழுமை, என்றைக்கும் அணையாத தீபம்னு அர்த்தம். அணையாத தீபம்னா, அணையக்கூடிய தீபம்னா என்ன வித்தியாசம்? அணையக்கூடிய தீபங்கிறது எண்ணெய் திரியெலாம் போட்டு ஏற்றி வைக்கப்பட்டது. அணையாத தீபம்னா எண்ணெய் திரியெலாம் இல்லாமலே எப்பொழுதும் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடியதாகிய சுயம் பிரகாசம் என்கின்ற அந்த திருவருள் சோதி. அதான் சொல்லுகிறேன். வண்டாரும் குழலால் உமை பங்காகம் மகிழ்ந்தவனே. இருக்கிற அம்பாளுக்கு பேர ஞான பூங்கோதைன்னு பேர். ஞான பிரசுனாம்பிகைன்னு பேர் அம்பாளுக்கு. இந்த அம்பாளை பற்றி தான் கேள்வி கேட்டார் நான் கீரர்கிட்ட. சாமி கண்ணப்ப இவர் செண்பக பாண்டியன்னு ஒரு ராஜா இருந்தான் மதுரையில். அந்த செண்பக பாண்டியருக்கு ஒரு நாள் நந்தவனத்தில் மனைவியோடு அமர்ந்திருக்கும் பொழுது உதிகமலையிலேருந்து புறப்பட்டு வந்த தென்றலுடைய மனம் வீசுகிறது. அப்போ தன்னுடைய மனைவியினுடைய கூந்தலை நுகர்ந்து பார்க்குறான். அதில் ஒரு வாடை அடிக்குது. இந்த கூந்தல் இயற்கையாக இவள் கூந்தலில் இருக்கிறதா அந்த மனம், அல்லது செயற்கையான மனமூட்டிகளாலே அவர் ஏற்படுத்தி கொண்டாளா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இதை தீர்த்து வைப்பவர் யார் அப்படின்னு பறையறிவித்தான். 1000 பொற்கிழி எண்ணி கட்டி விட்டான். இந்த சந்தேகத்தை யார் தீர்க்கிறாங்களோ அதை அந்த பொற்கிழி அவங்க அறுத்து கொள்ளலாம்னார். அது எல்லாரும் கேட்டாங்க. அப்போ தருமி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தன சிறுவன், அதாவது ஆதிசைவ அந்தன சிறுவர், அவர் இப்போ தான் பாடசாலை போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டார் கோர்ஸை. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் ஆனால் சொக்கநாதரை பூஜை பண்ணலாம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காசு இல்லை. அந்த காலத்தில் மாப்பிள்ளை வீட்டில் தான் காசு வேணும் கல்யாணம் பண்ணணும்னா நிறையா. ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு நிறைய வரதட்சணை கொடுத்து தான் மாப்பிள்ளை பொண்ணை வாங்கி கொள்ள வேண்டும். கன்னிகா தானம்னா தான் பொண்ணையே கொடுக்குறாங்களே இவனுடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக. இப்போது ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் ஒரு ஆம்பளைக்கு மதிப்பு முதல்ல.
இந்த சமூகத்தில் மனைவியோடு இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு, தனியாக இருக்கிறவனுக்கு மதிப்பு இல்லை. பிரம்மச்சாரிக்கு மதிப்பு இல்லை. பிரம்மச்சாரி அக்னியை பற்ற வைக்கக்கூடாது, எந்த காரியத்தையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க பிரம்மச்சாரி. கணவனும் மனைவியாக இருக்கிறவங்கள தான் எந்த சபையில் நிறுத்தி வைப்பாங்க. அப்போ ஒருவன் தன்னுடைய தர்மத்தை காப்பதற்கு ஒரு பெண் அவனுக்கு தேவையாக இருக்கிறான். அந்த பெண் அவனுக்கு வேணும்னா அதை யாராவது ஒருத்தவங்க பெற்றவங்க கொடுக்கணும் இல்லையா? பெற்றவங்க கொடுத்தா தான் அந்த அந்த பெண்ணை அவன் வைத்து கொண்டு அவன் தன்னுடைய தர்மத்தை பரிபாலிக்க முடியும். அதனால் அவனுக்கு கன்னிகாதானம் என்று பெயர் அதுக்கு, சரிதானே? அந்த கன்னிகாதானம் செய்வதற்கு செய்து கொடுக்குறவங்கள்ட்ட அவங்களுக்கு நிறைய பொருளை மாப்பிள்ளை கொடுக்கணும், அவங்க அப்பா அம்மா. அது ஸ்திரீதனம்னு பேர், அதுக்கு பேர். அதனால அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய காசு பணம் தேவைப்படுறதுனால மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு விட்டு கொடுக்கும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும், நிலம்லாம் எழுதி கொடுக்கணும். முன்னாடிலாம் நிலம் எழுதி கொடுக்கணும். நெல் இப்போயும் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசம் போடுறதுன்னு உண்டு வழக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா நெல் பவுனெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது. பரிசம் கொடுத்து நெல்லை வந்து சும்மா கூடையில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கூடையில் பிடிச்சி போகிறாங்க. அப்படிலாம் நெல் மூட்டை மூட்டையாக கொடுத்து தான் பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணை அழைச்சிட்டு வரணும். அதுதான் பொண்ணு அதாவது அவங்க பொண்ணையே நம்ம கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் இதான் ஃபார்மாலிட்டி வச்சுக்கிறாங்க. அப்படி எனக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை என்பதனால பாண்டியனுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய கவி ஒன்றை எனக்கு எழுதி தர வேண்டும்னு சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார் தர்மி. உடனே சாமி ஒரு பாட்டை எழுதி கொடுக்குறார். கொங்கு தேர் வாழ்க்கையை அஞ்சரை தொந்தி காவம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொன்னார். அப்படின்னோடனே எழுதி கொண்டு போய் கொடுத்தான். அதில் என்ன இருக்குது கருத்துனா, இந்த பூவில் அடிக்கக்கூடிய மனம், இந்த பெண்ணுடைய கூந்தல் அடிக்கக்கூடிய மனத்தை வேறு எந்த பூவிலையாவது நீ மோந்திருக்கியா அப்படின்னு நான் எந்த பூவிலையும் மோந்ததில்லை அப்படின்னு அந்த வண்டு சொல்லுகிறது. இது என்ன தெரிகிறது? வேறு எந்த பூவிலையும் அந்த மனம் இல்லை, அப்போ இவனுடைய கூந்தலுக்கு இயற்கை தான் மனம்னு கருத்து பாட்டோட முடியும். ஏதோ சாமி சொல்லி எழுதி எழுப்பிட்டார். அதை நக்கீரை நாங்கள் கேட்டப்பட்டு இது பொருள் கூட்டம் இருக்குது இந்த பாட்டில், இதை ஒத்துக்க முடியாது, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் கிடையாது அப்படிங்கிறார். வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணுக்கு கூந்தல் இருக்க முடியுமே, மனம் இருக்க முடியுமே தவிர்த்து இயற்கையாக வெறும் கூந்தலுக்கு மனம் இருக்கும் என்பதே ஒத்துக்க முடியாதுன்ட்டார் அவர். உடனே திருப்பி உடனே சாமி போய் வேகமாக கேட்குறார், இந்த பாட்டை தப்புன்னு சொன்னது யாருன்னு கேட்டார். நான் தான் சொன்னேன். ஏன்னா அப்போ சாமி கேட்குறார், பெண்களுக்கு இயற்கையாக கூந்தலுக்கு மனம் கிடையாதுப்பான்னார் அவர். பதுமினிகளுக்கும் கிடையாதான்னார். பதுமினினா யாருன்னு தெரியுமா? பதுமினின்னா அந்த படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா அவள் பேர் என்ன ஹீரோயின் முடிச்சிருப்பாள் சௌந்தர்யா, அவளை பார்த்து சொல்லுவாள். அந்த பத்மினி ஒரு 3 பேர் சொல்லுவாள். அப்படி வரும் அந்த அது இல்லை, அது பெண்களில் இருக்கக்கூடிய பிரிவுகள், பெண்களில் இருக்கக்கூடிய பிரிவுகள். அதாவது ரொம்ப மூர்க்கத்தனமுடைய பெண், எளித்த குணமுடைய பெண், ரொம்ப உயர்ந்த வகை பெண், அப்படி 3 வகை பெண்களில் இருக்கும். அதில் அது மாதிரி பெண்களில் உள்ள குணங்கள். அதில் பதுமினி வகை பெண்கள், அதான் பத்மினின்னு சொல்கிறது. பதுமினி வகை பெண்கள் உயர்ந்த பெண்கள் ரொம்ப எல்லா சாமுத்திரிக லட்சணம் பெற்றவங்க, அழகாக இருப்பாங்க, குணநலன்களையும் பொருந்தியவங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கும் கிடையாதான்னு சாமி கேட்குறாரு. அப்படிப்பட்ட பெண்கள் அப்படி தான், அவங்களுக்கும் அப்படித்தான் அப்படின்னாரு நக்கீரர். தேவலோக பெண்களுக்கும் கிடையாதான்னார் சாமி. தேவலோக பெண்களுக்கும் அப்படிதான்னார் நக்கீரர். ஓஹோ, அன்றாடம் நீ வழிபாடு பண்ணுகிறாயே காளஹஸ்தி மலை மீது இருக்கக்கூடிய மூர்த்தியை, அவர் பாகத்தில் இடபாகத்தில் அமர்ந்திருக்கிறாளே ஞான பூங்கோதை, அவளுக்கும் அப்படிதானான்னு கேட்டார் சாமி. அவளுக்கும் அப்படிதான்ட்டார் இல்லையா நக்கீரர் இல்லையா? இல்லை, அம்பாள் என்பவள் திருவருள் பயமானவள் இல்லையா? அவள் இயற்கையாக பிறந்தாளா? அவருடைய மனம் இயற்கையாக கூந்தலுடையது இல்லையா? அப்பா உலகத்தாரை போல அம்பாளையும் நினைத்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வழிபாடு கடவுள் மீதே அவருக்கு அந்த நாட்டம் வந்து விட்டு, அந்த அளவுக்கு அவருடைய ஞான ஆணவ மலம் மேலிட்டு இருந்தது அந்த இடத்துல. அதைத்தான் அந்த இடத்துல எடுத்து காண்பிப்பார். அதனால தான் அக்கீரர் பின்னுக்கு கைலை பாதி காலத்தி பாதின்னு அந்தாதி போடுறார். அது நம்ம 11ஆம் திருமுறையில் இருக்குது. அதாவது நக்கீர தேவருடைய வழிபாடு கடவுள் வந்து காலத்தி பெருமான் தான். அந்த அம்பாள் பேர் ஞான பூங்கோதைன்னு பேர். ஞான பூங்கோதைன்னு அவருக்கு பேர் வச்சது அப்பர் சாமி தான். அந்த அம்பாளுக்கு ஞான பூங்கோதை அப்படின்னு அப்பர் சாமி அந்த தாண்டகத்தில் சொல்கிறார். அந்த அம்பாளை தான் சொல்கிறார் இங்கே. பண்டாரும் குழலால் உமைபாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதன்
எம் காலத்தியாய் கண்டவர்களாலே கண்டவர்கள் மனவழங்கும் கணபுரத்தும் கருமணியேன்னு ஆழ்வார் பாட்டு. இதில் கண்ணபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த திருமால் மேலே பாடுறார் குலசேகர ஆழ்வார். கண்டவர்தம் மனவழங்கும் கணபுரத்தம் கணமணியேன்னு. யார் கண்ணை உன்னை பார்க்குறாங்களோ அவங்க மனத்தை உன்னிடத்தை வழங்கிடுவார்கள். அந்த கருத்தை நம்ம அப்பர் சாமிங்க ஞான சுந்தரபுர சாமி இங்கே பாடி வச்சிருக்காரு. கண்டார் காதலிக்கும் கணநாதன்னர். யார் பார்க்குறார்களோ அவங்க விரும்பிடுவாங்க அவர், அவ்வளோதான் இல்லை. அதான் கண்ணார காண்பார்க்கு ஒரு காட்சியான் காணார் அப்பர் சாமி. கண்டார் காதலிக்கும் கணநாதனும் காலத்தியா அண்டான்னார். என்ன அண்டா? பித்தளை அண்டாவா? உலகம் அண்டவானன்னு அர்த்தம் இல்லையா? அண்டா உன்னை எல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. அண்டானா மகள் இமையோர் நாயகனே இறைவா என் இடர்த்துணையே. இடர்த்துணைனார். எனக்கு இடர் வந்த பொழுது நீ தான் துணையாக இருக்கிறாய். நம்ம கஷ்டம் போது துணையாக இருக்கிறது யாரு? சாமி இல்லையா? அவர் துணையாக இருக்காரா இல்லையா? நம்ம அவர் வணங்கி கொண்டே இருக்க வேண்டியது. வேறு வேலை நமக்கு தெரியாது இல்லையா? உன்னை ஒழிய உறவு உள்ளேன் அதை நீயும் அறியன்னார் நெஞ்சு விடுத்துவதில்லை, அது போற்றிருப்பாங்க. அதனால் சாமியை எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்க வேண்டியது. இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் தொடர்பெருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது எண்ணெஞ்சவருக்கு நாங்கள் அம்மையார். அதனால் அவர் ஒரு நமக்கு இடர் கலையாது போல் நமக்கு தோன்றினாலும் கூட அவரை தவிர்த்து நமக்கு போக்கிடம் கிடையாது. அதனால் இறைவா என் இடர் துணையே கமையார் கருணையினாய். கமைனா பொறுமைன்னு அர்த்தம். நான் எவ்வளவு தப்புனாலும் பொறுத்து கொள்ளுகிறாய் பெருமானே அப்படிங்க. நான் எவ்வளோ தப்புனாலும் நீ என்னை கோவப்படுறது கிடையாது, எனக்கு நல்வழியே காட்டுகிறாய். நான் இந்த உலகத்தில் என் கூட இருக்கிறவங்களோட நான் தப்பு பண்ணேன்னா உன்னை எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, என்கிட்ட பேசாமல் போயிடுறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க. ஆனால் நீ என்னை அப்படி செய்கிறதில்லை. நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்னை பொறுத்து கொண்டு எனக்கு நல்லதே செய்து கொண்டிருக்கிறாய். அதான் கமையார் கருணைன்னு. கமைனா பொறுமை, பொறுத்து கொள்வது இல்லையா? கமையார் கருணையினாய் கருமா முகில் போல் மேடற்றாய். கருமாமுகில்னா அது கிமுலோனிம்பஸ்னு பேர் அந்த மேகத்துக்கு. கருமாமுகில்னா மழை தரக்கூடிய மேகம். மேகத்துக்கு பல வகை இருக்குது. மேகத்தில் பார்த்தீங்கன்னா சிர்ரஸ்னு மேகம் இருக்குது, குமுலஸ்னு மேகம் இருக்குது, நிம்பஸ்னு மேகம் இருக்குது, வெள்ளை மேகம் இருக்குது, கருப்பு மேகம் இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க புவியியல்ல. அதாவது கிமுலோனிம்பஸ்னு ஒரு மேகம் இருக்குது. அது வெள்ளை மேகமும் கருப்பு மேகமும் சேர்ந்து ரொம்ப தாழ்ந்த கீழே இறங்கி போகும் ஒரு மேகம். அந்த மேகம் தான் மழையை கொடுக்கக்கூடிய மேகம். அதான் கார்முகில்னு பேர். அதான் மழையை கொடுக்கும். வெள்ளையாக போகிறது மழை கொடுக்காது, மேலே போயிட்டே இருக்கு. அது மாதிரி அந்த கிமுலஸ் நிம்பஸ் ரெண்டும் சேர்ந்து கிமுலோ நிம்பஸ்னு ஒரு மேகம் வரும். அந்த மேகம் தான் மழையை கொடுக்கக்கூடிய மேகம். அது கருமேகம், கார் மேகம்னு மழை. அந்த மேகம் போல இருக்கா சாமியோடைய கண்டம். கருணையினாய் கருமாமுகில் போல் மேடற்றாய் உமையோர் கூருடையாய். அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறோம். உருவே திரு காலத்தில் அமைவே. பெருமானே, காலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமானே, உன்னை எல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே. உன்னை தவிர்த்து வேறு ஒருவரை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, அவரை வணங்க முடியாது, ஏற்ற முடியாதுன்னு. படையார் வெண்மழுவா பகலோன் பல் உகுத்தவனே விடையோ விடையார் வேதியனே விளங்கும் குழை காதுடையாய் கடையார் மாளிகை சூழ் கணநாதன் எம் காலத்தியாய் உடையாய் உன்னையல்லால் உகந்தேற்ற மாட்டேனே. இந்த தக்கையாகத்துக்கு போன 12 ஆதித்யர்கள், அதில் பகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியன். 12 ஆதித்யர்கள்லாம் 12 சூரியன். ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன் இருக்கான். 12 மாதத்துக்கு 12 சூரியன் நமக்கு கணக்கு. அதில் பகன் என்கின்ற ஒரு சூரியன் இருக்கான். அவன் அந்த சூரியனை தள்ள கொட்டினாரு, பல்லெல்லாம் கொட்டிவிட்டு அவனுக்கு சூரியனுக்கு. அதனால் சூரியனுக்கு இளநீர் நைவேதனம் பண்ணுறது. ஏன்னா அவரால் கடிச்சு திங்க முடியாதுங்கிறதுக்காக அப்படியே பல்லு இல்லாத சாப்பிட முடியாது, இளநீர் நைவேதனம் பண்ணுவாங்க சூரியனுக்கு. அதான் பல் உகுத்தோம்னார். வெய்யவன் பல் உகுத்தது குட்டியே வெய்ய பாம்பது கையது குட்டியேன்னார் ஞானசம்பந்தர். மதுரையில் ஒற்றுமை சேர்வது இணைய யமகம் பாடுறார். யமகம்னா என்ன?
யமகம்னா மடக்கி பாடுறது, மடக்கு அணின்னு பாரு தமிழ். யமகம்னா ஒரே சொல்லு ஒரே வரியில் 2 இடத்துல பயின்று வரும். அதில் குட்டியே குட்டியேன்னு பாடியிருப்பார். வெய்யவன் பல் உகுத்தது குட்டிய, வெய்ய பாம்பது கையது குட்டியன்னு. கையில் பாம்பு குட்டியை வச்சிருக்கார், பகலனோட பல்ல குட்டி கீழே உதுத்தார்ல. வெய்யவன் பல் உகுத்தது குட்டி தள்ள ஒரு குத்தினாராம், நறுக்குன்னு சாமி பல்லெல்லாம் விழுந்து போச்சு. அதே மாதிரி பாம்பு குட்டியை கையில் வச்சிருக்காரு, பாம்பு குட்டியில். அது மாதிரி இங்கே சொல்லுகிறார், படையார் வெண்மழுவா பகலா பகலா ஒன் பல் உதுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் கொடை காதுடையா. இதெல்லாம் அர்த்தம் புரியுது இல்லையா? விஷமத்தில் வரவர், வேதத்தை ஓதுகின்றவர், காதில் கொடையை போட்டுக்கிறவர். கடையார் மாளிகை சூழ், கடையார் மாளிகைனா வாசல்கள், அழகாக அலங்கரிக்கப்பட்ட வாசல்களை உடைய, கடைனா வாசல், மாளிகைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய கணநாதனம் காலத்தியாய் உடையாய் உன்னையல்லால் உகந்தேற்ற மாட்டேனேன்னு, உன்னை தவிர வேற வரும் கும்பிட மாட்டேன்னார். பரிசேர் கையினே மதமாபுரி போர்த்தவனே. ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. புரிய என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வே நெறிய என்று அடியார் நினைக்கும் திருக்காலத்தியுள் அறிவே உன்னையல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே. பிரமாச்சாரியர்கள் பொதுவாக சாமியை குரு என்று குருவாக பார்த்தாலும் அவரை குரு என்று நம்ம காட்டக்கூடிய தேவாரத்தை மேக்ஸிமம் பார்க்க முடியாது. குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படிங்கிறத பின்னாடி நமக்கு திருமந்திரத்தில் பார்க்குறோம். ஆனால் தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியை குருநாதன் என்று சொல்லக்கூடிய குறிப்பு நமக்கு தேவாரங்களில் பொதுவாக பார்க்க முடியாது. இருக்காதுங்கிறத இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அப்படி குறித்து காட்டியிருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், குறியே என்னுடைய குருவே என்று சொல்கிறார். பெருமான சிவபெருமானும் குருநாதன் ஒன்று தான் என்ற குறிப்பு இந்த தேவாரத்தில் பயிலுகிறது. புரியுதுங்களா? அதனால் அதை இதை வைத்து கொண்டு தான் நம்முடைய தர்மியாதனத்தினுடைய வெள்ளியம்பல வான தம்பரான் சுவாமிகள் அந்த முத்தினைச்சத்துக்கு உரை எழுதும் பொழுது மறையான பண்டாரம் குகைமடத்தை சேர்ந்து மறையான பண்டாரம் தன்னுடைய குருநாதரை மதிக்கவில்லை, குருநாதரை குருவே சிவம் என கூறின நந்தி என்கின்றது கொள்கையை மறுத்து தான் அவர் சொல்றார். குருநாதனை சிவமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஆன்மானந்தவாதிகளுடைய கொள்கை. அதை மறுத்து காட்டும் பொழுது தேவாரத்தில் உள்ள இந்த பாடலை எடுத்து அழகாக உரை செய்திருப்பார். ஏன்னா சுந்தரமூர் சுவாமியை தன்னுடைய சிவபெருமான காலத்தி சாமியை குருநாதன் என்று காட்டியிருக்கக்கூடிய ஒரு பெருமையுடைய பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை எடுத்து அதில் காட்டியிருப்பார். மரித்தே கையினே, மரினா ஆட்டுக்குட்டி, மதமாவுரி பொறுத்தவனே. மதமா மானா யானை விலங்கு, மதம்னா மதம் கொண்ட யானையை உரித்து போர்த்திருக்கிறார். குறியே என்னுடைய குருவே, என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறாய், நான் எதை வேண்டுகின்றேன்னு அதுவாக இருக்கிறாய். என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். அப்படி என்ன அர்த்தம்? குருநாதனுக்கு குற்றேவல் நாம் செய்ய வேண்டும்னு அர்த்தம். குருநாதருடைய ஆணையை மீறக்கூடாது. நம்முடைய குருநாதர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். குருநாதர் சொல்லாமல் சிவதரிசனம் கூட நம்ம செய்யக்கூடாது. குருநாதருக்கு தான் முக்கியத்துவம். குருநாதர் தான் சுவாமி நமக்கு. அவர் குற்றேவல்னா ஒரு ஏவக்கூடிய சிறு சிறு வேலைகளை கூட நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் குற்றேவல் செய்வேன். நெறிய நின்று அடியார் நினைக்கும் திருக்காலத்தியுள். அடியார்கள் நெறி வழி என்று உன்னை நினைக்கிறார்கள். அறிவே உன்னையெல்லாம் அறிந்தேற்ற மாட்டேனே. செஞ்சேல் அன்ன கண்ணார். ஆமாம், செஞ்சேல் அன்ன கண்ணார் திறத்தே கிடந்து உற்று அலறி நஞ்சே நான் அடியே நலமொன்று அறியாமையினால் துஞ்சே நான் ஒரு கால் தொழுதேன் திருக்காலத்தியாய் அஞ்சாது உன்னை எல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே. நான் ரொம்ப பெண்கள் மேலே ரொம்ப அதிகமான பாசம் வச்சுட்டேன் சாமி. அந்த பாசத்தை வைத்து விட்டு இன்பத்தையே நாட்டமாக இருந்து விட்டேன். இன்ப நாட்டத்தினால ரொம்ப நைந்து போய்விட்டேன்ங்கிற. இங்கே இப்படி படிச்சுட்டு அடுத்து ஒரு கல்யாணம் பண்ண போகிறாரு. இப்போ படிச்சுதான் கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்திருப்பார். செஞ்சேல் அன்ன கண்ணார் திறத்தே கிடந்து உற்று அலறி. செஞ்சேல் அன்னக்கண்ணார்னா பெண்களை சொல்றார். சிவந்த செயல் மீன்கள் போன்ற கண்களை உடைய பெண்கள் திறத்தே கிடந்து
அந்த பெண்கள்கிட்டே கிடந்தேன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பரவனாச்சார சொல்கிறார் அர்த்தமா? இது பொதுவாக மனிதர்கள் எல்லாரும் அந்த காம இன்பத்துக்காக கடந்து எதிர்பாலினத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய விருப்பத்தினாலே நாம் மயங்கக்கூடிய விஷயத்தை சொல்லுகிறாங்க. கிடந்து உற்று அலறி நஞ்சேன், நஞ்சேன்னா நைந்து போனேன்னு அர்த்தம். நான் அடியே நலம் ஒன்று அறியாமையினால், நல்ல விஷயம் தெரியாதனால இந்த உலக விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருந்தேன். துஞ்சேன் நான் ஒரு கால் தொழுதேன், நான் இப்படியே செத்து போகிறது விரும்பலாங்கிறார். துஞ்சேன், இப்படியே சாக மாட்டேன். ஒரு கால் தொழுதேன் திருக்காலத்தியாய் அஞ்சாது உன்னை எல்லாம் அறிந்தேத்த மாட்டேனே, அதற்கு அஞ்ச மாட்டேன், உன்னை தவிர்த்து வேறு எதையும் ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவேன். பொய்யவனாயடியேன் புகவே நெறி ஒன்றறியேன், செய்யவனாகி வந்திங்கு இடரானவை தித்தவனே, மெய்யவனே திருவே விளங்கும் திரு காலத்தியன், ஐயனும் தன்னை எல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. தன்னை பற்றி சொல்லுகிறார். பொய்யவன் நாயடியேன், புகவே நெறி ஒன்று அறியேன், சரியான நெறியை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. செய்யவன் ஆகி வந்து இங்கு இடரானவை திருத்தவன் என சிவந்தவர்னு அர்த்தம். சிவருமானுக்கு ஏன் சிவன்னு பேர்? அவர் சிவந்து இருக்கிறதுனால சிவன்னே பேர். சிவருமானோட நிறம் என்ன? சிவப்பு, சிவந்த கலரில் பவள கலரில் இருப்பார் சாமி. ஆனால் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீல கலராக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க இல்லையா? சாமி ஆனால் நீல சிவப்பு கலர் எடுத்தாங்க. தேவாட்டில் சொல்லியிருக்காங்களே, பூவன கிழவனாரே புலியுரி அதலனாரே ஏவன சிலைனாரே யாவரே எழுத வல்லார். அதனால் யாராலும் வரைய முடியாது. அதனால் செய்யவனாகி வந்து இங்கு இடரானவை தீர்த்தவனே, மெய்யவனே திருவே, நீயே உண்மையான பொருள், நீயே செல்வம்னு அர்த்தம். விளங்கும் திருக்காலத்தில் என் ஐயன தலைவன் வெரி குட். தன்னை அல்லால் அறிந்தேத்த மாட்டேனே, உன்னை தவிர்த்து வேற ஒன்றே அறிய மாட்டேன். கடியேன் காதன்மையால் கழல் போது அறியாத என் உள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் தடையும் குழகா, முடியால் வானவர்கள் முயங்கும் திருக்காலத்தியாய் அடியேன், உன்னை எல்லால் அறியேன் மற்ற ஒருவரையே. பெருமானே, உன்னுடைய கருணையை என்னால் அளவிலிருந்து பார்க்க முடியவில்லை. ஏன்னா நான் உன்னை நினைக்கிறது ரொம்ப குறைவான காலம். அந்த குறைவான காலத்தில் உன் மீது மிகுந்த காதலோடு உன்னை நினைக்கவில்லை. ஆனால் நான் உன்னை எப்போவோ ஒரு தடவை நினைச்சேன் பார்த்தியா, அந்த ஒரு தடவை நினைச்சதுக்காக நீ வந்து என் நெஞ்சத்துக்குள்ளே குடியாகவே இருக்கிறாய். இந்த உபகாரத்தை நான் என்னென்று வாழ்த்துவதுங்கிறார். அவரே எப்படி சொல்லுகிறார்? கடியேன் காதல் மையால், காதல் மன காதலோடு, கழல் போது அறியாத என் உள், உன்னுடைய கழலுடைய பெருமை அறியாத என் உள் குடியா கோயில் கொண்ட குளிர் வார்தடையும் குழகா, தொடம்புக்குள்ள என் நெஞ்சத்துக்குள்ள குயில் கொண்டவனே, முடியால் வானவர்கள் முயங்கும் திருக்காலத்தியாய். முடியாள்னா அமரர்கள்லாம் முடியால வணங்குறாள். அப்பர் சாமி கூட தன்னுடைய சென்னியினாலே வணங்கினார் பார்த்தோம். அருமான வாழ்முகத்தால் அமர்ந்துகான அமரகணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானையினர். அடியேன் உன்னை அல்லல் அறியேன் உன் மற்ற ஒருவரையினர். நீரார் மேனியனே நிமலா நினையன்றி மற்ற கூரே நாதனால் கொழுந்தே என் குணக்கடலே, பாரார் வெண்தலையில் பலி உண்டு உழல் காலத்தியாயரே, உன்னை எல்லால் இனியேற்ற மாட்டேனே. நீரார் மேனியனே, நீர் பூசிய மேனி திருநீர் உடையவர். நிமலன்னா மலம் இல்லாதவர் அர்த்தம். என்னை என்றி மற்ற கூரே, உன்னை தவிர்த்து வேறு ஒருவே நான் வாயால் சொல்லவே மாட்டேன், நான் அதை நாக்கால சொல்ல மாட்டேன். கொழுந்தே என் குணக்குடலே, இதெல்லாம் கொஞ்சம் கொழுந்து அப்படின்னா செல்ல குட்டி இல்லையா, அது சொல்கிறோம்லையே, அந்த மாதிரி தான். என் குணக்கடலே, குணக்கடல்னா இடத்துல குணக்கடல் குணவதின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தான் நல்ல குணத்தை உடையவள் இருக்கும். குணவதின்னு பேர் வச்சு எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவாங்க இல்லையா? அது குணவதியா? இல்லை, அது கோபவதி. அது சாமி குணமுடையவராக இருக்கிறார், எல்லாத்தையும் நல்ல குணத்தையே காட்டுகிறார் இல்லையா? அதை சொல்லுகிறார். அது மாதிரி குணக்கடலே பாரார் வெண்தலையில், பாரு என்பது
பாருங்க பாரார் வெண்தலையில் வழி கொண்டு உழல் காலத்தியாய் ஏரே உன்னை எல்லால் இனி ஏற்ற மாட்டேனே. ஏறுன்னா ரிஷபம். சாமியே ரிஷபம் போல இருக்கிறாருன்னு காட்டுறாரு. தளிர் போல் மெல்லடியால் தனையாகத்து அமர்ந்தருளி எளிவாய் வந்து என் உள்ளம் புகுத வல்லையம் பெருமான் கலியார் வண்டரையும் திருக்காலத்தியுள் இருந்த ஒளியே உன்னை எல்லால் இனி ஒன்றும் உணரேனே. தளிர் போல் மெல்லடியால் அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்குது? தளிர் போல இருக்கு. அது திருவள்ளுவர் தான் கேட்கணும், பெண்களுடைய கால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இவனுடைய அனிச்ச மலரும் நெருஞ்சி பூவாம் ஆதரடிக்கின்றார் திருவள்ளுவர். அந்த பெண்ணுடைய தலைவன் சொல்லுகின்றான், அவனுக்கு பொண்ணை விரும்புகிறான். அவன் காலை பார்க்குறான். அவன் காலை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன தோணுது? ஆஹா, இவன் காலுக்கு அடித்த பூ கூட நெருஞ்சி முள் மாதிரி கொடுத்தோம் அப்படிங்கிற. ஆனால் அடித்த பூ எப்படிப்பட்டது? மோப்ப கோழையும் அடித்தான் நேரம். அடித்த பூ மோந்து பார்த்தாலே குறைஞ்சி போயிடும், வாடி போயிடும். அப்பேற்பட்ட மென்மையான பூ. அந்த மென்மையான பூவு இவன் காலுக்கு நெருஞ்சி புல்லு போல குத்துமா. அப்போனா அவள் கால் எப்படி கொண்டு பாருங்க. சரிங்களா? அப்போதான் பார்த்துருக்கேன். அதனால் அப்படி தான் இயற்கை புணர்ச்சியில் வர பாட்டு இது. அதனால் அப்படி அதோட அம்பாவுடைய பாதை அப்படி இருக்குங்கிற. அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்கு? தளிர் போல் மெல்லடின்னாரு இங்க. அப்போ அம்பாளுடைய கை எப்படி இருக்கும்? அம்பாளுடைய காலே தளிர் போல இருக்கான். அப்போ கையின்னு பூவோட ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா? ஆனால் அப்போ அந்த கையால் வருடுறாங்களாம் சாமியுடைய காலை. அம்பாள் பூஜை பண்ணும்போது உடனே இவர் கால் சிவந்து போயிடுதான். அப்பேற்பட்ட கால் இவர் காலம். அது அப்பர் சாமி சொல்கிறார், மண்ணு மலைமகள் வருட சிவப்படன்னார். மலைமகள் அம்பாள் சாமியோட கால் அப்படி வரும் போது அவர் கால் சிவந்து போயிட்டான். அதனால தளிர் போல் அம்பாளுடைய காலத்துல இதே ஞானசம்பந்தர் என்ன அற்புதமா சொல்வார். சென்ற வாரம் கூட அழகா கோவர்தன் ஐயா வந்து வீட்டுக்கு அவர் தோட்டக்கலத்தில் வேலை பார்க்கறதுனால மாங்கன்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தார். அங்கே மன்னார்குடியிலேருந்து ஒரு அரியா ஒரு அன்பர் வந்து கொண்டு கொடுத்தாரு. அது வந்து வீட்டில் வச்சாச்சு. உடனே ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிச்சு. அப்புறம் ஒரு மழை வந்துச்சு. இப்போ மழை வந்தாலும் திரும்பி துளுத்துருச்சு. துளுத்து அப்படியே அந்த தளிர் அப்படியே துளுத்து எண்ணெய் கலரில் வந்திருக்கும். ப்ரௌன் கலராக ப்ரௌனிஷாக அப்படியே அப்படிதான் தளிர் வருது. அதை தான் சொல்ல வரேன். வருமான் தளிர்மேனி மாதோர் பாகம்னார். அந்த மாந்தளிர் தான் எப்படி இருக்குமோ அதை அப்படியே அப்படியே இப்போ வரப்போகிற அந்த மாந்தளிர் என்ன நிறத்தாக இருக்குமோ அது எப்படி சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா அம்பாள் அப்படிங்கிறார் ஞானம். வருமான் தளிர்மேனி மாதோர் பாகத்து பெருமான் கழலால் பேணாது உள்ளமே அப்படின்னார். அதனால் அதில் கருமான் உரி போர்த்த அப்படி அதில் அது திருவையாறில் மண்ணு மலைமகள் வருட சிவப்பன ஐயார் நடித்தளம். அதில் அங்கே வருமான் தளிர்மேனி அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். அப்போ தான் அப்படி அப்படி ப்ரௌனிஷாக இருக்கும். அதனால் அந்த மாந்தளிரை தான் வச்சுருக்குறாங்க. வருமான் தளிர்மேனி மாதோர் பாகத்து. அதுபோல் இங்கேயும் தளிர் போல் மெல்லடியால் தனை ஆகத்து அமர்ந்தருளி எளிவாய் வந்து என் உள்ளம் புகுதவல்ல எம்பெருமான் கலியார் வண்டரையும் திருக்காலத்தினர். கலியார் வண்டு இதே வண்டு கண்ணப்ப நாயனாருக்கும் அரைந்ததை பார்க்குறோம். இது என்கோள் நானான்னு கேட்டார் மலை மேலே ஏறும் பொழுது. இம்மாலை பெருந்தேன் சுழுந்து செய்யும் ஓசை போலும்னு அவன் சொன்னான். ஞாபகம் இருக்கா நீ சொன்னது? படித்த விஷயம் தானே. கலியார் வண்டரையும் திருக்காலத்தில் இருந்த ஒளியே உன்னையல்லால் இனி ஒன்றும் உணரேனேனார். உன்னதை வேற மறுபடியும் உணர மாட்டேனார். காரூரும் பொழில் சூழ் கணநாதனம் காலத்தியுள் ஆராயின் அமுதை அணின் அவளார் ஊரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள்
வினை ஆகின போய் பேராவின் உலகம் பெருவார் பிழைப்புன்றுலரே. பிழைப்புன்றுல பிழைக்காது, நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும்னார். பிழைப்புன்றுலன்னா பிழைக்கிறது வழியிலன்னு அர்த்தம் இல்லை, தவறு இல்லை, தவறு நடக்காதுன்னு அர்த்தம். பேரா விண்ணுலகம் பெறுவார் பிழைப்புன்றுலரே. பேரான்னா திரும்ப வரமாட்டாங்கன்னு அர்த்தம். சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போய் என்று சொல்லுகிறார். சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போய் பேரா விண்ணுலகம் பெறுவார் பிழைப்புன்றுலரே. இந்த பதிகத்தை யார் பாடினாங்களோ அந்த அது அவங்களுக்கு மேல் விண்ணுலகத்துக்கு சென்று திரும்ப வராமல் அங்கேயே இருப்பாங்கன்றார். காரூரும் பொழுது கடநாதனின் காலத்தில் ஆறா எண்ணம் போது அணிநாவல் ஆரூரன் சொன்ன என்று அந்த காரூரும் பொழில்னா மேகம் சூழ்ந்திருக்கக்கூடியதாக அந்த பொழில் சூழ்ந்த காணநாதன் சுவாமி கணங்களுக்கெல்லாம் தலைவனாகிய சுவாமி இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்தில் ஆறா எண்ணம் போது அணிநாவல் ஆரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார். இதை செப்ப வேண்டும், செப்பனாக்க விண்ணுலகங்களை எளிதாக வந்தவர் அர்த்தம். எளியவர், எளிய பேரான பதிகம் இல்லை, அப்பசாமி பதிகம் ஞானசம்பந்த தேவாரம் இருக்குது. சரி, அதோட இந்த அமர நேசி தேடி பிறகு தொடருங்க.